சிவாய நம. வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இந்த பதிவு வந்து நேற்று எடுத்த பதிவு தான். ரெகுலராக செய்கிற வேலை தான். காலையில் எழுந்திரிச்சு பெருமை முகத்தில் கோலம் போட்டு சுத்தப்படுத்திட்டு தீபம் வச்சுட்டு நம்ம பூவெல்லாம் போய் ரெகுலர் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்து ஒரு 11-12 மணி இருக்கும். 12 மணி இருக்கும். நான் வீட்டுக்கு வந்து பாப்பா தோசை செஞ்சுட்டு இருந்தேன். அம்மா காரம் மிக்ஸ் பண்ணி கொடுமான்னுச்சு. நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லெண்ணெய் போட்டு இந்த பூண்டை நசுக்கி போட்டு கொஞ்சோண்டு உப்பு தூள் போட்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். அது சாப்பிட்டு முடிச்சதுமே சரி, எங்களது வந்து விசிலெல்லாம் ரொம்ப கெலிஜாக இருந்தது. ஏன்னா டெய்லி விளக்குவோம், இருந்தாலும் நம்ம மாதத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். கொஞ்சோண்டு உப்புத்தூள், கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் நல்லா புளிஞ்சு விட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதனுடைய கிருமியெல்லாம் போயிடும், நல்லா சுத்தமாயிரும். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்கள். சரிண்ணே, எங்கள் பாப்பாவும் எங்கள் பையனும் அம்மா எங்களுக்கு பருப்பு சாதம் செஞ்சு கொடுனாங்க. சரிண்ணா, பருப்பு எடுத்து ஒரு 1.5 டம்ளர் ஊற வச்சுட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு சரின்னு தாளிக்கலாம். எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமேலுக்கு பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது செவந்த வாட்டி வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டு அப்புறமேலுக்கு மிளகாய் போடுவேன். மிளகாய் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து முந்திரி போடுவேன். ஏன்னா முந்திரி போட்டால் டேஸ்ட்டு இருக்கும் மக்களே. அது வீட்டில் அவ்வளோதான் இருந்தது, வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஆகிப்போச்சு. சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிறகு புதினா தழை கொஞ்சம் வாசனைக்கு போட்டேன், நல்லா டேஸ்ட்டு வரும்ன்ட்டு. அப்புறமேலுக்கு பெருங்காயத்தூள் போடுவேன். பெருங்காயத்தூள் போட்டு அப்புறமா டமோட்டோ போடுவேன். டமோட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மஞ்சத்தூள் போட்டு விடுவேன். அப்புறமேலுக்கு கரம் மசாலா கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், அப்புறம் சாம்பார் மசாலா கொஞ்சம், இதெல்லாம் போட்டு மக்களே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு வரும். அப்புறமேலுக்கு மக்களே நான் வந்து அரிசி கொட்டினேன். ஊற வச்சுருந்தோம்ல, அந்த அரிசி கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பருப்பு எடுத்து கொட்டுவேன். பருப்பு எடுத்து நம்ம கொட்டி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அதுலேயே உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் நான் தண்ணி ஊற்ற ஆரம்பிப்பேன். உப்பு போட்டேன் பாருங்கள். அப்புறம் தண்ணி ஊற்றுவேன் தேவையான அளவுக்கு. நம்ம எத்தனை டம்ளர் தண்ணி அரிசி வச்சுக்கிறோமோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள், அது நிறைய ஊற்றிட்டு வாட்டி அது மாதிரி கொதிச்சு வாட்டி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நம்ம தூவிட்டு மூடிட்டு விசில் போட்டு விட்டுறணும். போட்டு விட்டோம்னா பருப்பு சாதம் சூப்பராக இருக்கும் மக்களே. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது மக்களே. நான் வந்து அப்புறமா பூ கட்ட ஆரம்பித்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுத்துன்னு முடியலைன்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்கள், சாப்பாடு ஆனதுமே பசங்க 2 பேருக்கும் அதே லேட் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு மக்களே. தட்டில் போட்டு நான் கோயிலுக்கு போன வீடியோவும் போட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் மக்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்.